தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர், ஆற்றல்மிகு எழுத்தாளர், முற்போக்கு சிந்தனையாளர், பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் நந்தலால் அவர்கள் உடல்நலக் குறைவால் பெங்களூரில் மறைவுற்றார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அவர் மறைவை தொடர்ந்து திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். பிரபல பேச்சாளர், எழுத்தாளர், கருத்தாளரான திருச்சி தோழர் கவிஞர் நந்தலால் வயது 70 மறைந்தார் என்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும். அவரது இயற்பெயர் எஸ். நெடுஞ்செழியன் ஆகும். எதையும் கூர்த்த மதியுடன் ஆய்தல், நகைச்சுவை தேன் கலந்த உரையாடல், பேச்சு, தெளிவுமிக்க எழுத்தாற்றல் எல்லாம் அவரது தனித்தன்மையாகும். அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், முற்போக்கு எழுத்தாளர்கள், படைப்புலக தோழர்கள் அனைவருக்கும் நமது ஆறுதலும், மறைந்த தோழருக்கு நமது இரங்கலும். அவருக்கு நமது தோழமை மிக்க வீர வணக்கம். விடுதலையில் முதல் பக்கம் ஒரு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவருடைய பேட்டி. நேற்று ஜெயங்கொண்டம் அருகில் உள்ள தாப்படூர் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி பகுதி, சிறப்பு நிலை ஊராட்சி பகுதி, அந்த ஊருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சென்றிருக்கிறார். ஏன்னா காசோ கணேசன்னு அந்த ஊரில் பழைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு சுயமரியாதை வீரர். பொதுவாக அவர் எந்த நிலையிலும் தன்னுடைய சுயமரியாதை கொள்கைகளை விட்டு கொடுக்காத ஒரு மக்கள் தொண்டர். அவர் தான் அந்த பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தந்தவர். அவரை பற்றிய ஒரு புத்தகத்தை பத்திரிகையாளர் கழகத்தின் சார்பிலே ஆசிரியர் அவர்கள் தொகுத்து பத்திரிகையாளர் கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழா, முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா, கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழா, இந்த முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. போக்குவரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் மற்றும் பல்வேறு தோழர்கள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆசிரியர் முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறார். இந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஒரு வெறும் மொழி திணிப்பு இல்லை, அது ஒரு கலாச்சார திணிப்பு. அதை 1926 இன்னியின் ரகசியம் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் குடியரசில் எழுதியிருக்கார் என்பதை நினைவூட்டி அதை பெரியார் மண் ஏற்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் மேலும் எதிர்கட்சிகள் எத்தனை குட்டியாரணம் அடித்தாலும் திமுக கூட்டணி என்னும் கற்கோட்டையை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பல்வேறு செய்திகளை, காசோ கணேசன் அவர்களை பற்றிய நினைவுகளை அந்த செய்தியாளர் சந்திப்பிலே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் கூறியிருக்கிறார். அது முதல் பக்க செய்தி. 4ஆம் பக்கம் தொடர்ச்சியாகவும் வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மணிக்கு இந்தி திணிப்பு என்பது ஒரு மொழி திணிப்பு அல்ல அப்படிங்கிற சொன்னீங்க. அதே மாதிரிக்கு ஒரு வரலாற்று திணிப்பை தான் நீங்கள் ஆளுநர் ரவி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நேரடியாக மோதுகிறார் ஆளுநர் RN ரவி. ஆரியர் பற்றி தவறான கருத்தை திணிக்க முயற்சித்தாராம் பெரியார் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு நடந்த சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள DG வைஷ்ணவா கல்லூரியில் சமூகவியல் துறை மற்றும் தென்னிந்திய ஆய்வுகளுக்கான மையம் சார்பில் சிந்து நாகரிகம், மக்கள் மற்றும் தொல்பொருளியல் மீதான பார்வை என்ற தலைப்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் தான் இந்த மாதிரி அவர் பேசியிருக்கார். அவர் பேசுனதெல்லாம் பல கதைகள், கட்டுக்கதை எல்லாமே அதை நாம் வாசகர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால அவர் பேசியதில் முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். ஆரிய இன பாகுபாட்டை காட்டியவர் மேக்ஸ் முல்லர். ஆரியர், திராவிடர் வெவ்வேறு இனம், இந்தியாவில் ஆரியர் படையெடுத்தனர் என்பதெல்லாம் கடந்த 60-70 ஆண்டுகளில் திராவிட சித்தாந்தம் கொண்டவர்களால் உருவாக்கப்பட்ட, பரப்பப்பட்ட கதை. நம்மில் பலரும் அதை உண்மை என்று நினைத்திருக்கின்றனர். ஆரியர்கள் வந்தேரியர்கள் என்று தவறாக சித்தரித்தார் ராமசாமி. அந்த கருத்தை தமிழ்நாட்டில் திணிக்க முயற்சித்தார். ஆரியர்கள் பற்றி முழுமையாக தெரியாமல் தமிழ்நாட்டில் சில நூல்களை எழுதியுள்ளனர். நச்சு விதையை விதைக்கின்றனர். உண்மையில் ஆரியர், திராவிடர் வெவ்வேறு இனம் என்பது ஒரு பொய்யா. மகாபாரதத்தில் சரஸ்வதி நதி பற்றி சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்து நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று கூற வேண்டும். அமைதி ஒற்றுமையை சிந்து சரஸ்வதி நாகரிகம் வலியுறுத்துகிறது
அவர் போகிற போக்கில் சொன்னதில் கடைசியில் உச்சபட்சமாக என்ன சொல்லிட்டு போகிறாங்க, தமிழும் சமஸ்கிருதமும் இந்தியாவின் மிகவும் பழமையான மொழிகள், அனைவரும் சமம், அனைவரும் ஒரே குடும்பம் என்று ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு மொழிவாரியாக நாம் பிரிக்கப்பட்டுள்ளோம், இது ஒற்றுமைக்கு எதிராக உள்ளது என்று ஆளுநர் பேசுகிறார். அது கருத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறது? அதாவது நான் தான் சொல்லலாம், இங்கே நேற்று கூட இதை சொன்னோம், இங்கே இந்த மாதிரி அரசியலெல்லாம் பேசுகிறதுக்கு ஆல்ரெடி அந்த கட்சி இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய வரிப்பணத்தோடையே இன்னொருத்தவங்களை உருவாக்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் அவரை பார்க்கணும். அவர் என்ன சொல்லுது, ஆரிய திராவிடங்கிறது என்ன 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரிய திராவிடர் அந்த இதுவே இல்லையா? 1800களில் இன்றைக்கு தேதியிலிருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறத விட 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்தியானே ஒரு புத்தகம் இருக்குது, அதிலே இருக்குது. வாழ்காமல் வந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆய்வாக சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதை ரொம்ப ஆரியர்னா யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்னன்னா ஒரு இடத்துல இது எல்லாத்தையும் அப்படியே தவிர்க்க முயற்சி பண்ணாங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியலை. அதனால என்னன்னா ஆரியர் அப்படிங்கிறது பதிவான பிறகு இவங்களா புதுசாக, அதாவது ஆரியர்கள்னா சிறந்த ஆசிரியர்கள் தான் ஆரியர். நீங்கள் எப்படிப்பட்ட ஆசிரியருங்கிறதை நேற்று நம்முடைய தலைவர் அவர்கள் தாவூரில் பேசும்போது சொன்னார். இவர்களோட தமிழறிஞர் யார் நிறுத்துறாங்க அப்படின்னா, அகத்தியரை நிறுத்துறாங்க, பாரதியை நிறுத்துறாங்க, கம்பனை நிறுத்துறாங்க. அதாவது இந்த சமஸ்கிருதமும் தமிழும் சொல்றதே இணையானதுன்னு சொல்றதே அப்பட்டமான பொய், அயோக்கியமானது. ஒரு பத்திரிகை இல்லாத, ஒரு வானொலி இல்லாத, ஒரு தொலைக்காட்சி இல்லாத ஒரு செத்த மொழியோட 4 நாடுகளில் ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தமிழ் மொழியை இணையாக பேசுவதே அப்பட்டமான பொய் என்பதை வாசகர்கள் அனைவருக்கும் தெரியும். இது RN ரவிக்கும் தெரிந்தே திட்டமிட்டு இதை பரப்ப முயற்சி செய்யலாம். ஆமாம். மேலும் இப்போ இந்த சிந்து சமவெளியை சிந்து வழியினுடைய பெருமையை எப்படியாவது குலைக்கணும், அல்லது அதுக்குள்ளே கொண்டு சேரணும், இதை கொண்டு இந்த சரஸ்வதியை சேர்க்கணும். இவருடைய கற்பனையில் வருகின்ற ஒரு ஆறு அது சரஸ்வதி. அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நாசா போட்டிருக்கு, அதில் சரஸ்வதி நதி இப்படி போட்டிருக்கு, நாசாவோட வரைபடம்னு போட்டிருக்காங்க. ஆனால் நாசா அப்படி ஒன்றும் போடவே இல்லை, அதெல்லாம் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்ச்சியாக அந்த அவதூறை பரப்புவதற்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். பெயரளவிலும் பேப்பரிலும் உள்ள நிலைதான் அந்த சரஸ்வதி. ஆமாம். அப்புறம் அதே மாதிரியே பக்கத்தில் என்னுடைய தலையங்கம், விடுதலையினுடைய தலையங்கம் இருக்கிறது. அதில் மத விழாக்களில் எவ்வளோ பேர் சாகுறார்கள் அப்படிங்கிறத பற்றிய பல்வேறு செய்திகள், விவரங்கள் இருக்குது. அவசியம் படிக்கணும். குறிப்பாக கும்பமேளாவில் ஒவ்வொரு முறையும் எவ்வளோ உயிரிழப்புகள் நடைபெறுகின்றன அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டியது. அவங்க ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் பாவத்தை துளைக்க போகிறதா போய் சவக்குழிக்கு போகிறத தடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அப்படிங்கிறத சொல்லி, அதே மாதிரி மகர ஜோதி மற்ற மத விழாக்கள் அப்படின் மூலம் ஏற்படுகின்ற உயிரிழப்பை பட்டியலிட்டு இருக்கிற இது இன்றைய தலையங்கத்தில் இருக்குது. ஊடகவியலாளர் கரண் தாப்பர் ஒரு இது சொல்லியிருக்காரு, ரொம்ப வைரலாக இருக்கு. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பாங்க. மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று பிடிவாதமாக சொல்லி 200 கோடி ரூபாய் விட்டு கொடுக்கறது சரியா, தமிழ்நாடு அரசுக்கு பெரிய இழப்பு இல்லையா அப்படின்னு தாப்பர் கேட்டிருக்கிறதுக்கு ஒரு அதிரடியான பதிலை சொல்லியிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். என்னன்னா, இப்போ சமூக விரோதி தன்னுடைய பேச்சை கேட்கலன்னா, மாமூல் வசூல் பண்ணுற சமூக விரோதி கேட்கலன்னா உங்கள் வியாபாரத்துக்கு நட்டமாகும் அப்படின்னு சொன்னால், ஏன்டா நட்டம் வாங்கிக்கிறீங்க, அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க பேட்டாவை கொடுத்துட்டு போங்க, மாமூலை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நீ சொல்ல வேண்டிய யாருக்கு சொன்ன, மிரட்டுறவனுக்குள்ள கருத்தை சொன்னேன். 3 மொழி இப்போ இந்திக்காரெல்லாம் வட இந்திய மாநிலங்கள்லேருந்து வரலாம் 3 மொழி படிக்கிறானா, எங்களை மட்டும் ஏன் இது பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி படிக்கிற அவங்கள விட 2 மொழி படிக்கிற நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சிக்கிட்டோம், கலாச்சாரத்திலையோ அல்லது கல்வியிலையோ எங்கே நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பதில் அண்ணாமலைக்கு தன்னும் தென்னரசு கொடுக்குறாரு, அந்த செய்தியும் இருக்கிறது. அவர் அண்ணாமலை தமிழ்நாடு அரசுடைய கடன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவர் புள்ளி விவரத்தோட அதை மறுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த செய்தியும் வந்திருக்குது, வாசகர்கள் படிக்க. மனிதநேயமற்ற மூட நம்பிக்கையால் ஒடிசாவில் நோயை குணப்படுத்த 1 மாத ஆண் குழந்தைக்கு 40 முறை சூடு வைத்தனர். விவசாயிகளுக்கு தொல்லை கொடுத்து வரும் தென்னை மரங்களில் உள்ள வெள்ளை ஈக்களை ஒழிக்க
புதிய முயற்சியை சோதனை அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகம் செய்து வருகிறது. இது போன்ற ஒற்றை செய்திகள் வந்தது. இது போன்ற உரையாடல்களை, காணொலிகளை காண பெரியார் விஷன் OTT-யை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி.